கேளுக்கு எப்படி பெட்டர்னா ஸ்பிரிண்ட் வரும் தமிழ் சினிமாவுக்கு இல்ல, இந்திய சினிமாவுக்கு ரஜினி சார் ஒரு லெஜெண்ட், ஐகான். இந்த படத்துக்காக ஒரு நாள், ஒரு மாசம் 2 மாசம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 2 வருஷம் வச்சிருக்காரு. டே அண்ட் நைட். அவர் சிஎம் சொன்ன மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் ஷாட்டுக்காக கிட்டத்தட்ட 6 மணி நேரம் மேக்கப் போட்டு வந்திருக்காரு. இந்த படம் வெற்றி பெறும்னு ரொம்ப நம்பிக்கை இருக்காரு. ஏன் சொல்றேன்னா, படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் சந்திச்சு பேசினேன். அப்ப கேட்டேன், என்ன சார் இது ஏசியாவில பெரிய பட்ஜெட்டா இருக்குமே அப்படின்னு. சொன்னாரு, கவலைப்படாதீங்க, இது சூப்பர் ஹிட் ஆகும், பிரம்மாண்ட சக்சஸ் ஆகும். ஏன் சொல்றேன்னா, எனக்கு அந்த அளவு நம்பிக்கை இருக்கு. என் சம்பளத்தையே படம் ரிலீஸ் ஆகிற நீ கொடுங்கன்னாரு. இந்த காலத்துல மட்டும் இல்ல, எந்த காலத்திலுமே நீங்க ஒரு ப்ரொடியூசர் ஹீரோட்ட போனா ஃபர்ஸ்ட் ஒரு பணத்தை அட்வான்ஸ் வாங்கிப்பாங்க, அப்புறம் ஒரு 6-7 மாசம் கழிச்சு டேட் கொடுப்பாங்க, அப்புறம் தவணை முறையில் பேமெண்ட் தரணும். ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார். இது வரைக்கும் எங்கள்கிட்ட 1 ரூபா சம்பளம் வரல. அதுதான் ஸ்டாருக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் வித்தியாசம். இன்னைக்கு பல நியூ ஹீரோக்கள் எல்லாரும் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க. சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார் மட்டும் தான். அந்த இடத்துக்கு யாரும் வர போறதும் கிடையாது, பறக்க போறதும் கிடையாது.